வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல 2023 டாப் 10 மூவிஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்போம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சோ பாருங்க. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பாட்டம் 10, அதாவது கீழ இருந்து நம்ம ஒரு 10 படங்கள் வந்துட்டு சுமாரா இருந்து அப்படியே வந்துட்டு வரிசைப்படுத்த போறோம். சோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இத ஃபர்ஸ்ட் மூவிஸ்னு சொல்றதோட பாட்டம் 10 சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கியா, அதுக்காக தான் இந்த டைட்டில் வந்துட்டு வச்சிருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டாப் 10 பிடிச்சிருக்கிற அந்த திரைப்படம் வந்துட்டு நம்ம லாரன்ஸ் நடிப்புல வெளியே வந்த சந்திரமுகி 2. சந்திரமுகி 1 வந்துட்டு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு, 15 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. சோ அந்த படத்தை வந்துட்டு திரும்பி எதுக்காக பார்ட் 2 எடுக்கணும் ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருந்தது. முக்கியமா ரஜினி வேடத்துல வேட்டைனா வந்து லாரன்ஸ் நடிக்க போறாரு அப்படிங்கும் போது நமக்கு வந்துட்டு சந்திரமுகியோட நமக்கு வந்துட்டு ஒரு பயத்தை வந்து கொடுக்கதான் ஆரம்பிச்சது. முக்கியமா நாம எப்படி நினைச்சு போனோமோ அதே மாதிரி படமும் இருந்தது. ஆனா எனக்கு வந்துட்டு பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவுல காமெடி அங்கங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மத்தபடி 2 பாட்டு வந்துட்டு எனக்கு படத்துல பிடிச்சிருந்தது. அதனால 10th பிளேஸ் கொடுத்திருக்கேன். டாப் 9th வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 திரைப்படம் இருக்கு. ஒண்ணு நம்ம சுந்தர்சி நடிப்புல வெளியே வந்த தலைநகரம் 2. என்னடா தலைநகரம் 2 ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. ஆமா, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த படம் வந்துட்டு ஓகேவா வந்து எனக்கு அமைஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓகே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமேட்டு 3 வில்லிங் இறங்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு தலைநகர் 3க்குலாம் லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தது. மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற அளவு இருந்தது. இந்த சைட் அப்படி கட் பண்ணோம்னா ஆர்யாவோட காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கம். ஸோ நான் வந்துட்டு அவரோட டைரக்ஷன் வந்துட்டு எல்லா படமும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த புலிக்குச்சி பாண்டி, இதுக்கப்புறம் வந்த விருமன், இந்த காதர் பாஷா இதெல்லாம் வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் ஏன்னு தெரியல. ஒரு வேளை வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்குமே இவரோட படம் ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் பாப்போம் முத்தையோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது டாப் 8th பிளேஸ்ல நம்ம விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியே வந்த பிச்சைக்காரன் 2. பிச்சைக்காரன் கிட்டத்தட்ட வந்துட்டு மாபெரும் வெற்றி. விஜய் ஆண்டனி அப்படிங்கிறவரை யாருன்ட்டு இருக்கிற எல்லா வீட்டுக்குமே கொண்டு போய் சேர்த்த படம்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்ட்டு டைரக்டர் சசி இல்லாம இவரே வந்துட்டு பார்ட் 2 எடுத்து இவரே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையுமே இவரே பண்ணா அப்படின்னா படம் எப்படி வரும்? பிச்சைக்காரன் 2 மாதிரி தான் வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் 2ல அவர் சொன்ன இதுல ஒன்று மெசேஜ் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய படமா எடுத்ததுனால பெருசா என்னால ரசிக்க முடியாம வந்துட்டு போயிருச்சு. பாடல்களுமே வந்துட்டு பிச்சைக்காரன் அளவுக்கு இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஒன்ன கம்பேர் பண்ண முடியாம பார்க்கவே முடியல அந்த படத்தை. அதனால தான் 8th பொசிஷன் கொடுத்துருக்கேன். டாப் 7th வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விஜய் ஆண்டனி படம் தான். ஒண்ணு சலிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கொலை அப்படிங்கிற ஒரு மிஸ்டரி த்ரில்லர் படமும், தமிழரசன் அப்படிங்கிற ஆல்ரெடி ஏகப்பட்ட படத்துல வந்து அந்த கதைகாலத்தை எடுத்து வச்சிருந்த படம் தான். தமிழரசன் ஆச்சு சரி போ அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த படமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். இந்த நெஞ்சு இருக்கும் வரையெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா, நம்ம நிறைய நடிச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனா இந்த சைடு கொலைங்கிற படம் எடுத்தோம் அப்படின்னா என்ன படம் இது எப்படி எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம பொறுமை வந்து ரொம்ப சோதிச்சு வச்சிருந்தா சொல்லி ஆகணும். இதுக்கு அடுத்தது டாப் 6th பொசிஷன்ல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியே வந்த யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த படம் எப்படா வரும்ட்டு அப்போ அந்த படம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேட்டு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த படம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தவிர்க்கவே முடியல. ஏன்னா அந்த படத்துல என்ன சொல்ல வரீங்க, என்னடா நடக்குது அப்படின்ட்டு உரிய மர்மமாவே போயிட்டு இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க இது வரைக்கும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா அந்த படத்தெல்லாம் விஜய் சேதுபதியை நாங்க இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் அந்த வில்லனா நடிக்கிறது கூட வருது. ஸோ எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு இங்க இருக்கு. ஆனால் ஹீரோ நடிக்கிற எல்லா படமும் வந்துட்டு இங்கன்னு அவர் அப்படி கொடுக்குறாரு. ஆனால் நாம அப்படி நினைக்கிறதே கிடையாது. ஸோ பெஸ்ட் கம்பேக்கா வந்துட்டு மகாராஜா படம் அவரோட 50வது படம் அமையறதுக்கு நம்ம சேனல் வந்துட்டு வாழ்த்திக்கலாம். ஸோ கம்பேக் கொடுக்க தலைவன். இதுக்கு அடுத்தது டாப் 5th பொசிஷன்ல 2 படம் இருக்கு. 2மே ஜெயம் ரவியோட திரைப்படம் தான். இன்னும் எல்லாமே வந்துட்டு 2 படம் நடிச்சு வச்சிருக்காங்க. அந்த எல்லாமே வந்துட்டு பாட்டம் 10 தான் என்ன பிடிச்சிருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகிலன், இறைவன், ஸோ எல்லாமே என்ன முடியுது. எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு பேர் வாங்கி கொடுக்குற படமா இல்ல. பொன்னியின் செல்வன் அப்படின்னு முடிஞ்சாலுமே அதுல நிறைய பேர் இருந்ததுனால அவருக்கு வந்துட்டு டாப் 10ல அந்த இடத்துல வந்துட்டு வச்சிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் 10ல இந்த இடத்துல இந்த 2 படம் இருக்குது. 2 படத்துல ஒண்ணு சலிச்சது இல்ல. அகிலன்மே எல்லாரும் போய் பாத்துருவீங்க. நான் வந்துட்டு அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். ஸோ ஹார்பரே சுத்தி காட்டி படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா இறைவன் ட்ரெய்லர் அவ்வளவு சூப்பரா இருந்தது. இறைவன் தான் இந்த பந்தயத்தை அடிக்க போதும் பார்த்தா சந்திரமுகி 2க்கு கூட்டம் ஏறிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? இறைவன் தான். அந்த படம் சரியா எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த படம் நல்லா ஓடி இருந்திருக்கும். பட் கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வில்லனே பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப படத்தை ஓட்டினாங்க பாத்தீங்களா, அதுதான் அங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. கிரீன் டோன் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது படத்துல. இதுக்கு அடுத்தது டாப் 4th பகீரா. இந்த திரைப்படமும் போன வருஷம் தான் வந்திருக்குது. ஐயோ இந்த வருஷம் தான் 2023 இப்ப போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த வருஷம் தான் வந்திருக்குது. ஸோ பகீரா திரைப்படம் கிட்டத்தட்ட வந்துட்டு பிரபுதேவா கரியர்லயே மோசமான படம் கூட சொல்லலாம். அந்த அளவுல வந்துட்டு அந்த படத்துல என்ன இருந்தது, எப்படி கமிட் ஆகி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சுத்தமா இருந்தது ஒர்க் அவுட்டே ஆகல. அது ஒரு பழைய பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் ரசிக்கும்படியா வந்துட்டு அமைச்சிருந்ததுனே சொல்லலாம். ஆனா இதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஒரு ஹிட்டை கொடுத்து ஆதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவரோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு. அடுத்து ஏகே படத்தை கூட அவர் தான் ஏக்கிறதா சொல்றாரு பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது டாப் 3ல இருக்கக்கூடிய நம்ம லாரன்ஸ் திரைப்படம் தான்.
டபுள் எக்ஸான்னு கேட்காதீங்க, அது டாப் 10லயே வச்சாச்சு. இந்த இடத்துல பாட்டம் 10ல இருக்கக்கூடியது ருத்ரன் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஸோ சந்திரமுகி 2மே இருக்குது, இதுலயே ருத்ரன் இருக்கு. ருத்ரனை கொஞ்சம் மேலே வச்சிருவாங்க, ஏன்னா சந்திரமுகி 2 எனக்கு வந்துட்டு ஓகேவா வந்துட்டு போயிருச்சு அந்த படம். ஒரு மாதிரி லட்சுமி எல்லாம் வச்சு அந்த பேய் எல்லாம் வச்சு அப்படியே இந்த சந்திரமுகி அதுவும் கங்கன ரவணத்தை கொண்டு வந்து போயிருச்சு. ருத்ரன் நான் என்னடா பிரியா பவானி சங்கர் எங்கடா யாருமே தேட மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்ட்டு எனக்கு அந்த மனக்குமரல் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு போகவே இல்லை. வைஃபு அங்க ஊர்ல இருந்து இங்க ஊருக்கு வந்ததுக்காக எங்க போனாங்க, என்னாச்சு, என்ன வைஃபை தேடவே மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு போயிருச்சு. அந்த படம் பெருசா எனக்கு வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு அடுத்தது டாப் 2ல இருக்கக்கூடிய 2 திரைப்படம் வந்துட்டு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அது ரெண்டுமே வந்துட்டு படத்துக்காக கிடையாது. ஒன்னு வந்து தோனி வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு, இன்னொன்னு வந்துட்டு பிரசன்ட் பண்ண போறது நம்ம லோகேஷ் அப்படின்ட்டு. 2 படத்துக்கு நான் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தேன். சோ தோனி ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா LGM அப்படின்னு வச்சிருந்தாங்க டைட்டில். சோ இந்த LGM படம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அப்படின்னா இப்படி வச்சு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல படத்தை வந்துட்டு என்னால சுத்தமா ரசிக்கவும் முடியல. என்னன்னு சொன்ன வரீங்க, அதுவும் வந்துட்டு இவானா இருக்காங்க, நதியா இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு அந்த படத்தை சுத்தமா வந்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகல, பாட்டு ஒர்க் அவுட் ஆகல, என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்துட்டு படம் போயிருச்சு. இந்த சைட் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா மைக்கிள் நாங்க எடுக்கிற மாதிரி KGF என்னடா KGF, நான் KGF மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ எப்படி லோகேஷ் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காக பண்ணலாம், விஜய் சேதுபதி இப்படிதான் பண்ணாரு. ஸோ நீங்களும் பண்ணலாம், ஆனா பண்றது கொஞ்சம் நல்ல படமா பிரசென்ட் பண்ணுங்க. என்ன பண்றது, மைக்கேல் ஃபைட் கிளப்னு பிரசென்ட் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்த மைக்கேல் படத்தெல்லாம் பார்க்க காரணம் யாரு, லோகேஷ் மட்டும்தான். அதனால அடுத்த படம் வச்சு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பிரசென்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்குமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு அடுத்தது பாட்டம் 10ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த திரைப்படம் அப்படிங்கிறது 2 திரைப்படம், ஒன்னு கார்த்திது ஒன்னு சந்தானத்தது. சந்தானத்தது ஆச்சு கிக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படம் வந்தது தெரியல போனது தெரியலன்னு வச்சுக்கோங்க. அது பெருசாக யாருமே வந்துட்டு அந்த படத்தை கண்டுக்கல. அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து DD ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, 80s பில்டர்ஸ் வந்துருச்சு. ஒரு வருஷத்துல 2-3 படம் கொடுத்தாரு, ஏதோ ஒன்று வந்துட்டு ஹிட் ஆயிடுது, ஒரு ஆவரேஜ் போதும் ஃபிளாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கார்த்தி 25 பெரிய விழா எடுத்து வெளியே வந்திருந்த திரைப்படம் தான் ஜப்பான். ஸோ இந்த திரைப்படம் தான் பாட்டம் 10ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. சுத்தமா வந்துட்டு நான் அவ்வளவு எதிர்பார்ப்புல இருந்தேன். ராஜு முருகன் டைரக்ஷன்ல, அது கார்த்தி, அது வந்துட்டு அடம் பிடிச்சி எனக்கு ஒரு கதை எழுதுங்க ராஜு முருகன் அப்படின்னு கேட்டு ராஜு முருகன் எழுதியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். அப்படிங்கும் போது அதுவும் அந்த ஜுவல்லரி அந்த கடத்துல அந்த சம்பவம் உண்மையான சம்பவத்துல வச்சு ரீலன்ஸ்ல வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்துட்டு பயங்கர ஒரு கியூரியாசிட்டி. அது 25th பிலிம் கார்த்தி மிரட்டி இருப்பாரு, அது மாடுலேஷன்லாம் வந்துட்டு வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா சுத்தமா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்காச்சும் அந்த மாடுலேஷன் கொஞ்சம் புதுசா இருந்தது, ஓகேவா இருந்தது. பட் எல்லாருமே போட்டு அடியடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ராஜமுருகனோட போர்ஷன் அதுல ஒரு வந்துட்டு கார்த்திக் போல வேற ஒருத்தனை பிடிச்சிருப்பாங்க. அவங்களோட போர்ஷன் அவ்வளவு அழகா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன் வச்சு படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எதுக்கு ஒரு படம் எடுத்தனே தெரியாம எப்படி எடுத்திருப்பாங்க, இந்த படத்தை கமிட் பண்ணி எப்படி ஒத்துருப்பாங்க. அதுவும் கார்த்தியோட கெரியர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஜப்பான் தான் வந்துட்டு இருக்கிறதுல வந்துட்டு பிலோவில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஆலினால் அழகராஜா காமெடிக்காக பாட்டுக்காக ரசிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரோட தேவ் கூட எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஓகேவா அமைஞ்சிருந்தது. காற்று வெளியிடை பாட்டுக்காகவே வந்துட்டு படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற வந்து அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல பாட்டு கூட ஒர்க் ஆகலையே, என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு பாட்டம் 10ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட மனக்குமரல் தான் அது. ஸோ கார்த்தியோட அடுத்த திரைப்படத்துக்கு நான் ரொம்ப அவ்வளோ வந்துட்டு காத்துட்டு இருக்கேன். அது வந்துட்டு மேபி வந்துட்டு வரலாம் ஐயோ அந்த திரைப்படம் வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் தான், வாதியாரி. ஸோ அந்த திரைப்படம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க இந்த பாட்டம் 10ல 2023 நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு போனப்பா, ஆனால் வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. இல்லைன்னா நான் இதெல்லாம் பார்க்கல, இந்த படத்தை பார்த்தேன், அப்பவுமே சுமாராக தான் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நீங்க பார்த்த திரைப்படத்தில் சுமாரான திரைப்படத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுவாங்க.